ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் கோவில் சுவாதி உற்சவம். மூலவருக்கு சிறப்பாக நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயில் ஆவணி மூல திருவிழா. வெள்ளி ரிஷப வாகனங்களில் புறப்பாடு கண்ட ஆதித்தம்பதிகள். சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ உப்புலியப்பன் கோவில் பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்தில் உலா புறப்பட்ட உற்சவர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீ செங்கமலத்தாயார் பிரம்மோற்சவம். பல்லாக்கிலும் கமல வாகனத்திலும் கோவிலை சுற்றி வலம் வந்த தாயார். திருச்சி காவிரி கரையோரம் அமைந்துள்ள ஓடத்துறை ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கர் திருக்கோயிலில் ஆவணி சுவாதி உற்சவம் நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீ லட்சுமி தாயாரை மடிமீது அமர்த்தி கொண்டு பீடத்தின் மேல் அமர்ந்து அருள் புரியும் மூலவருக்கு தீபம் காட்டி எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். சங்கு சக்கரதாரி அபயம் காட்டியபடி தாயாருடன் திருக்காட்சி தந்தருள பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மலர் மாலை சாற்றி மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நட்சத்திர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள் சந்தனம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் தெய்வங்களுக்கு பட்டாடைகள், பலவித ஆபரணங்களுடன் கவசங்களும் கிரீடங்களும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் அமர்ந்து கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு நாமார்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வ தரிசனம் செய்தனர். திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. சிவாலய வளாகத்தில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரை வெள்ளி ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்திருந்தனர். தனி ரிஷபத்தின் மீது மணப்பெண் கோலத்தில் அருள்மிகு காந்திமதி அம்பாளும் வீற்றிருந்து அருள்பாலித்தார். அழகாக காட்சி தந்த ஆதித்தம்பதிகளுக்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கணநாதன் மூஷிகன் மீது அமர்ந்து கொண்டு முதலில் வெளியே வர ஆதித்தம்பதிகளை பஞ்சவாத்திய முழக்கத்தோடு நுழைவு வாயில் ஆராதனையுடன் கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். கைலாய வாத்தியம் முழங்க கோயில் முன்பு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமானோர் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ உப்புலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமி மற்றும் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு சிம்ம வாகன புறப்பாடும் நடைபெற்றது. கோயிலில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் கும்பதீபம் காண்பித்து திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு சுவாமிக்கும் தாயாருக்கும் பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தினர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள்பாலித்தார் உற்சவர் ஸ்ரீ உப்புலியப்பன். ஊஞ்சல் சேவை நிறைவு பெற்றதும் சிம்ம வாகனத்தின் மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து கோயிலின் வெளியே அழைத்து வந்ததும் சுவாமிக்கு புறப்பாடு துவங்கியது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் தாயார் பல்லாக்கிலும் கமல வாகனத்திலும் கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு தாயார் சன்னதியிலிருந்து உற்சவரை சிறிய பல்லாக்கில் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தவாறு உலா புறப்பட்டனர். தாயாருக்கு சிகப்பு கரை வைத்த பச்சை பட்டு சேலை கட்டி காசு மாலை, பவள மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமார்பில் ஸ்ரீ கிருஷ்ண பதக்கத்துடன் திருமாங்கல்யமும் அணிவித்து காதணிகளோடு மூக்குத்தியும் கிரீடமும் சூட்டி மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி பல்லாக்கில் பவனி வந்த தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து கோயில் பிரகாரங்கள், தேரோடும் பிரகாரத்தில் கோயில் யானை செங்கம்மா, மங்கள வாத்தியங்கள், பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல திரளான பக்தர்கள் பின்தொடர தாயாருக்கு பல்லாக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் 16 கால் மண்டபத்தில் நிறுத்தி ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு கும்பதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து மாலை வேளையில் கமல வாகனத்தில் தாயாரை விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்து கோஷ்டி பாராயணம் நடைபெற்றது. தாமரை மீது அபயமும் வரதமும் காட்டியபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்த தாயாரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அருங்குணம் பகுதியில் உள்ள அருள்மிகு செல்லியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது.
முன்னதாக கேரளத்து செண்டை வாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன்வர மூங்கில் கூடையில் சீதனங்களை வைத்து சிறுமியின் தலைமீது நிறுத்தி ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலை அடைந்தனர். பிறகு உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் ஆயுதங்கள் ஏந்திய தேவையாக சூரனை வதம் செய்யும் கோலத்தில் விசேஷ அலங்காரம் செய்து பீடத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் மூலவர் அருள்மிகு செல்லியம்மனுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலஸ்தம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வடபத்ரகாளி அம்மன் கோயிலின் 9ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோயில் வளாகத்தில் அம்மன் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். விநாயகர் கோயில் முன்பு பூங்கரகங்களை வைத்து பம்பைகள், தாரை தப்பட்டைகள் முழங்க சிறப்பு பூஜைகளை நடத்தினர். காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பூங்கரகங்கள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே பால்குடங்களை சுமந்து வந்த ஏராளமான பக்தர்கள் நிறைவாக கோயிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கொண்டரங்கி மல்லைய சுவாமி கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோயில் மூலவரான அருள்மிகு மது கொண்டரங்கி மல்லைய சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி நாகப்படிகை நிறுத்தி வெட்டிவேர் மாலையுடன் ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ மல்லீஸ்வரி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் எலுமிச்சை மாலையும் கண்ணாடி வளையல் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் மண்டபத்தில் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான திருவிளக்கை வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தொடர்ந்து பூஜைகள் நிறைவு பெற்றதும் திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பஞ்சமுக விளக்குகளை ஏந்தியபடி மூலவர்களை தரிசித்து வணங்கினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கருடாழ்வாருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது. கோயில் கொடிமரத்தின் முன்பு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் ஆபரணங்கள் அணிவித்து புனித நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இதையடுத்து கருடாழ்வாருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து கிரீடத்துடன் மாலை சூட்டி வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்தனர். பிறகு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ கருட பகவானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோயிலின் 38ஆம் ஆண்டு ஆடித் திருவிழாவையொட்டி பூப்பல்லாக்கு பெருவிழா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மலர் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ விநாயகப் பெருமானை அமர்த்தியிருந்தனர். அருள்மிகு மாரியம்மன் ஆசனத்தின் மேல் அமர்ந்து கையில் வீரவாள் ஏந்தி சர்வாபரணங்களோடு காட்சி தந்த அம்பிகைக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். வண்ணமயமாக காட்சி தந்த புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த அம்பிகைக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி வழிபட்டனர். கோயிலில் மூலவர் அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கண்மலர்களோடு கிரீடம் அணிவித்து வண்ண கண்ணாடி வளையல்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளி அம்மன் தேவஸ்தானத்தில் லட்சார்ச்சனை விழா நடத்தப்பட்டது. இதையொட்டி மூலவர் முன்பு சிவாச்சாரியார்கள் அமர்ந்து திருநாமங்கள் கூறியபடி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். பிரம்மாண்ட திருமேனி கொண்டு உக்ர தேவதையாக அமர்ந்து அருளும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் எலுமிச்சை மாலைகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் திருநாமங்களை பாராயணம் செய்ய லட்சார்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து மூலவருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. மேலும் அனைவருக்கும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கோவையில் உள்ள அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த அம்மன் உற்சவ மூர்த்திகள் முன்பு ஸ்ரீசக்கரம் வைத்து திருநாமங்கள் கூறியபடி குங்குமார்ச்சனை நடத்தப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கும் கோயிலில் வீற்றிருக்கும் பரிவார தேவதைகளுக்கும் தீபாரத்தி காண்பித்தனர்.
பிறகு கோயில் வளாகத்தில் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் முதலில் திருவிளக்குகளில் தீபங்களை ஏற்றினர். பிறகு சங்கல்பம் செய்து கொண்டதும் அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதையடுத்து பக்தி பாடல்கள் பாடி மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருநெல்வேலி மாநகரம் கொக்கிரக்குளம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தாரம்மன் சமேத குருசுவாமி திருக்கோவிலில் முளைக்கொட்டு திருவிழாவை முன்னிட்டு லட்டு அர்ச்சனை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் விநாயகர் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு காட்சி தர கணநாதன் முன்பு லட்டு நிவேதிக்கப்பட்டிருந்தது. கருவறையில் அருள்மிகு குருசாமியுடன் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் முத்தாரம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி ஆபரணங்கள் பூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறியபடி மூலவர்களுக்கு லட்டு கொண்டு அர்ச்சனை செய்தனர். தெய்வங்கள் முன்பு 1008 லட்டுகள் வைத்து அர்ச்சிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க முதலில் கணநாதனுக்கும் அதைத் தொடர்ந்து ஆதித்தம்பதிகளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் கையில் கோலக்கிளி தாங்கியபடி வீற்றிருக்கும் உற்சவர் அம்மனுக்கு மலர்கள் தூவி கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சேலம் ஐயன் திருமாளிகை பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு மாரியம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்கள் அணிவித்து நீல திருமேனி கொண்டு காவல் காக்கும் தேவதையாக அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் புல்லாக்கும் மின்ன விசேஷ அலங்காரத்தில் கால் மடித்து அமர்ந்தபடி அம்பிகை பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயில் வளாகத்தில் அம்மன் உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பத்மாசன நாச்சியாராக அருள்பாலித்த தேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் ஏக தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே குறுங்குடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு காத்தாயி அம்மன், ஸ்ரீ பச்சைவாழி அம்மன், அருள்மிகு பூங்குரத்தி அம்பாள் மற்றும் மாரியம்மன் கோவிலில் ஆடித்திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக வடவாற்றங்கரையிலிருந்து பூங்கரகங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோயிலில் அருள்மிகு காத்தாயி அம்மனையும் ஸ்ரீ பூங்குரத்தி அம்மன் உற்சவ மூர்த்திகளையும் விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்மன் உற்சவ மூர்த்திகளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். கோயில் கருவறையில் அருள்மிகு காத்தாயி அம்மன், ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் மற்றும் பூங்குரத்தி அம்மனுடன் ஸ்ரீ மாரியம்மனும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள ஏராளமானோர் தெய்வங்களை தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோயிலின் 45ஆம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து அம்பாளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். முன்னதாக மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்கள், அஷ்டோத்திர நாமங்கள் கூறி பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். கொட்டும் மழையிலும் பக்தர்கள் திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் மயிலம்பாடி பகுதியில் இருக்கும் அருள்மிகு கரிய காளியம்மன் கோயிலில் ஆவணி திருவிழா துவங்கியதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்து பொங்கல் வைத்து வழிபட்டனர். ஆவணி மாத துவக்கத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலில் கோயிலுக்கு வருகை தந்து மூலவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு கரிய காளியம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி மின்ன மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் சூலமேந்திய தேவியாக காட்சி தந்த மூலவருக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து அம்மன் முன்பு மங்கள பொருட்களுடன் மாவிளக்கு தீபங்கள் சமர்ப்பித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் ஆவணி மாத துவக்கத்தையொட்டி சூரிய பகவானுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தின் ராஜகோபுரம் அருகே தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் சூரிய பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், பழரசங்கள், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர்.
திரளான பக்தர்கள் தரிசிக்க ஆதி பகவனுக்கு சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி செவ்வாடை கட்டி தாமரை அரளி மலர்கள் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ததும் தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி உற்சவரம்பாள் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதை முன்னிட்டு சிவாலயத்தின் வெளியே சிம்ம வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த உற்சவர் அருள்மிகு மட்டுவார்குழல் அம்மைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை முத்துப்பவள மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமுடியில் சாயக்கொண்டை வைத்து மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகைக்கு வண்ணக்குடை பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். சிம்மவாகினியாக அம்பிகை பவனி வர வெள்ளி மூஷிகன் மீது கணநாதன் அமர்ந்து முன்னே செல்ல மலையடிவார வீதிகளில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் வெங்கட்டம்பட்டியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஓபிலி நரசிம்மர் கோயிலில் சுவாதி திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி கருவறையில் பீடத்தின் மேல் நின்றபடி அருள்பாலிக்கும் மூலவர் அருகே ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி தங்க கிரீடம் அணிவித்து வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து திருக்கோடி தீபம் காண்பித்தனர். பிறகு தீப கம்பத்தின் உச்சியில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள் மற்றும் துளசியால் அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு கடும்பாடி சின்னம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவரம்மன் சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயிலில் உள்ள அலங்கார மண்டபத்தில் பீடத்தின் மேல் ஒய்யாரமாக அமர்ந்தபடி காட்சி தந்த உற்சவரம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் தங்க தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் பொதுஜன சேவை நடைபெற்றதும் பூங்கரகம் முன்னே செல்ல உற்சவரம்மனை சுமந்து கொண்டு கோயில் பிரகாரத்தில் வையாடி சேவை நடத்தினர். பின்னர் கோயிலின் வெளியே அழைத்து வந்து சிம்ம வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்ததும் பக்தர்கள் அம்மனை பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து அம்மனுக்கு சிம்ம வாகன புறப்பாடு நடைபெற்றது. காஞ்சிபுரம், நாமக்கல், கரூர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் முருகனுக்கு சஷ்டியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மேடை மீது ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகனுக்கு வெண்பட்டும் தேவியர்களுக்கு சிகப்பு பட்டாடைகளும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வெற்றி வடிவேலுடன் காட்சி தந்த குமரனுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் தேவி கருமாரி திரிபுர சுந்தரிக்கு வண்ண கண்ணாடி வளையல் கொண்டு கோர்க்கப்பட்ட மாலைகள் சூட்டி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் அமர்ந்தருளும் அம்பிகைக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமானோர் முருகப்பெருமானையும் அம்பிகையையும் மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலை மீது குடிகொண்டிருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், இளநீர், அபிஷேகப் பொடி,
மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு கோயில் வளாகத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சியுடன் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு ஆரத்தி காண்பித்தனர். மேலும் சிறப்பு அலங்காரத்துடன் அருள்பாலித்த மூலவர் மற்றும் தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு தெய்வங்களுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு குபேர சக்தி விநாயகர் கோயிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுருகனுக்கு சஷ்டியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மயில் வாகனத்துடன் நின்று அபயம் காட்டியபடி அருள் புரியும் கந்தனுக்கு பச்சை வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த ஹாரத்துடன் கிரீடம் சூட்டி மலர் மாலையும் மலர்ச்சரங்களும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் உள்ள அருள்மிகு பிரசன்ன விநாயகர் கோயிலில் தலவிருட்சத்தின் கீழே நாகதேவதைகளோடு அமர்ந்து அருளும் கணநாதனுக்கு வெண்பட்டு கட்டி தலைப்பாகை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் கலசங்களையும் வெண் சங்குகளையும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் தூபதீபம் காட்டப்பட்டது. பிறகு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் முருகப்பெருமானை கொலுவிருக்கச் செய்து பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். மேலும் உற்சவமூர்த்திகளுக்கு சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சகசிரதாரை வழியாக கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கப்பெருமாள் கோவில் சுவாதி உற்சவம். மூலவருக்கு சிறப்பாக நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயில் ஆவணி மூல திருவிழா. வெள்ளி ரிஷப வாகனங்களில் புறப்பாடு கண்ட ஆதித்தம்பதிகள். சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ உப்புலியப்பன் கோவில் பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்தில் உலா புறப்பட்ட உற்சவர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீ செங்கமலத்தாயார் பிரம்மோற்சவம். பல்லாக்கிலும் கமல வாகனத்திலும் கோவிலை சுற்றி வலம் வந்த தாயார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.